ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான பேங்க் ஜாப் பற்றின டீட்டெயில் தாங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து சொல்ல போகிறேன். அது எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கனரா பேங்க்லேருந்து தாங்க இந்த வேலைவாய்ப்பு திட்டம் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனுமே வந்து அவங்க வந்து வெளிவிட்டிருக்காங்க. உங்களுக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா 3000 வேகன்சிஸ் வந்து அவங்க வந்து விட்டுருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா, நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரெஷர்ஸாக எலிஜிபிள். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 4/10/2024 தாங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட். இது எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன போஸ்ட்லலாம் அவங்க வந்து விட்டுருக்காங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். அதுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் வந்து பார்த்திங்கன்னா கனரா பேங்க்லேருந்து வந்திருக்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ். இது என்ன மாதிரியான போஸ்ட்டுக்கு வந்து வந்திருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா, என்கேஜ்மெண்ட் ஆஃப் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் அண்டர் அப்ரெண்டிஸ்ஷிப்க்கு தாங்க இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளிவிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த கேண்டிடேட்ஸ் எல்லாம் வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு இந்த போர்ட்டலுக்குள்ளே போய் உங்களோட ப்ரொஃபைல் வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கணும். அது வந்து 100% நீங்கள் வந்து ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த போர்ட்டலுக்குள்ளே போய் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து 18/9/2024 உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்கள் போய் இந்த போர்ட்டலில் போய் ஃபஸ்ட்டு உங்கள் ப்ரொஃபைல் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் வெப்சைட் வந்து எப்போ ஓப்பன் ஆகுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா 21/9/2024 ஓப்பன் ஆகி 4/10/2024 வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் இருக்குது இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த போர்ட்டலுக்குள்ளே போய் உங்களோட ப்ரொஃபைலை வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். முழு விவரங்கள் அவங்க கேட்குற ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதையும் ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வேக்கன்சிஸ்ன்னு சொல்லி ஸ்டேட் வைஸாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு வந்து கேஸ்ட் கேட்டகரிஸ்லேயுமே கொடுத்துருக்காங்க. இதையும் ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஓவராலாக அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 350 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு வந்து கேஸ்ட் கேட்டகரிஸ்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல வேக்கன்சியே வந்து கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு. ஸோ யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக வந்து இந்த பேங்க் ஜாப்பை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஓவராலாக பார்த்திங்கன்னா 3000 வேக்கன்சிஸ் வந்து ஓவராலாக வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள் க்ரைட்டீரியா வந்து சொல்லியிருக்காங்க. அதில் உங்களுக்கு வந்து நேஷ்னாலிட்டி சிட்டிசன்ஷிப் என்னவாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதையுமே ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமம் ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 20 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். மேக்ஸிமம் வந்து 28 இயர்ஸ்க்குள்ளே தான் இருக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இதையும் ஒன்ஸ் வந்து பார்த்துக்குங்க. அதுக்கான பாண்ட் டேட்டுமே வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து 1/9/1996 இருந்து 1/9/2004 உங்கள் பாண்ட் டேட் இருந்தால் கண்டிப்பாக இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையுமே நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து SC/ST கேண்டிடேட்ஸ்னால் நீங்கள் +5 இயர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். OBC கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா 3 இயர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதே வந்து பர்சன் வித் பெஞ்ச் டிசபிலிட்டி இந்த கேட்டகரிஸ்லாம் இருந்தீங்கன்னா 10 இயர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி ஒவ்வொரு கேட்டகரிஸ்க்குமே அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதையுமே நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் எனி டிகிரி முடித்தவங்க கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஏதாவது யூனிவர்சிட்டியில் வந்து கவர்மெண்ட் அப்ரூவ் ஆன யூனிவர்சிட்டியில் நீங்கள் எனி டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜ், அதாவது உங்களுக்கு வந்து லோக்கல் லாங்குவேஜ் வந்து தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் வந்து தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ்னால் கண்டிப்பாக தமிழ் கட்டாயம். அது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே வந்து அந்தந்த லோக்கல் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதையுமே ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லியிருக்காங்க. 10th அல்லது வந்து 12th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட்டு, சர்டிஃபிகேட் இதெல்லாம் வந்து வேணுங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. கேண்டிடேட்ஸ் யாரெல்லாம் வந்து 10th 12th மார்க் ஷீட் வந்து நம்ம சப்மிட் பண்ணுறோமோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த லோக்கல் லாங்குவேஜ்க்கு டெஸ்ட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அதர் கேண்டிடேட்ஸ்க்கெல்லாம் வந்து செலெக்ஷன் ப்ராசஸில் லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் அப்படிங்கிறது நடக்கும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதையும் ஒன்ஸ் வந்து பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் மெடிக்கல் ஃபிட்னஸ் கேட்டிருக்காங்க. இதையுமே ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதர்ஸ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா பீரியட் ஆஃப் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங், உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் வந்து உங்களுக்கு வந்து ட்ரைனிங் பீரியட்னு சொல்லியிருக்காங்க. பிளேஸ் ஆஃப் ட்ரைனிங் எங்கே வந்து பிளேஸ் ஆஃப் ட்ரைனிங் வந்து போடுவாங்க செலக்டடு ஆனதுக்கப்புறம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரொஃபைலு
அப்ரெண்டிஸ் ப்ரொஃபைல் வந்து என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஸ்டைஃபண்டுமே வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு மந்த்லி ஸ்டைஃபண்ட் வந்து பார்த்திங்கன்னா 15,000 வந்து சொல்லியிருக்காங்க. இதில் கனரா பேங்க் வில் மேக் அ பேமெண்ட் ஆஃப் 10,500 இன்டூ அப்ரெண்டிஸ் அக்கௌண்ட் ஆன் அ மந்த்லி பேசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையுமே ஒன்ஸ் வந்து பார்த்துக்குங்க. அது கூட கவர்மெண்ட் ஸ்டைஃபனோட வந்து ₹4,500 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவுமே வந்து உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதையுமே ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹவர்ஸ் ஆஃப் ஒர்க், எவ்வளோ ஹவர்ஸ் வந்து ஒர்க் பண்ணணும், ஓவர் டைம் எவ்வளோ, லீவ் எவ்வளோ வந்து கொடுப்பாங்க, ஹாலிடேஸ் எல்லாம் எவ்வளோ, நெக்ஸ்ட்டாக இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸுமே வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து எப்படி நடக்கும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இதையுமே ஒன்ஸ் வந்து பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ். இது வந்து முழுக்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மெரிட் லிஸ்ட்டில் தான் வந்து கேண்டிடேட் வந்து செலக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேட் வாரியாக மெரிட் லிஸ்ட்டில் தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்ட், HSC, டிப்ளமோ எக்ஸாமினேஷன்ஸ் இதோட பர்சன்டேஜ் மார்க்ஸ் எல்லாம் வந்து பேஸ் பண்ணி தான் வந்து இது பண்ணுவாங்க. இன்கேஸ் வந்து கேண்டிடேட்ஸ் வந்து சேம் மார்க்கில் இருக்கீங்க, சேம் பர்சன்டேஜில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஜை வந்து கால்குலேட் பண்ணி தான் வந்து டிசெண்டிங் ஆர்டரில் வந்து உங்களுக்கு வந்து மெரிட் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணுவாங்க. அதாவது ஏஜ் கேட்டகரிஸில் நீங்கள் வந்து ஏஜ் வந்து கம்மியான ஏஜ் இருக்குன்னா உங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும். ஏன்னா டிசெண்டிங் ஆர்டரில் தான் வந்து மெரிட் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணுவாங்க. சேம் பர்சன்டேஜ் அல்லது சேம் மார்க்காக இருந்தால் தான் இந்த க்ரைட்டீரியா, இல்லைன்னா உங்களை முழுக்க வந்து உங்களோட பர்சன்டேஜும் மார்க்கையும் பேஸ் பண்ணி தான் மெரிட் லிஸ்ட்டில் வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. இதையுமே ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் மெரிட் லிஸ்ட்டில் உங்களை வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட டாக்குமெண்டேஷன் கலெக்ஷன், டெஸ்ட் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜ் இதெல்லாமே வந்து எப்போ நடக்குன்னு பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் அப்போ வந்து உங்களுக்கு வந்து லோக்கல் லாங்குவேஜ் நல்லா தெரியுமா, எழுத படிக்க தெரியுமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையுமே ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. எவ்வளோன்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து SC ST PWD கேண்டிடேட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நில்லுன்னு சொல்லியிருக்காங்க. அதர் கேண்டிடேட்ஸ் வந்து ₹500 வந்து நீங்கள் வந்து பே பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதையுமே ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹவு டு அப்ளைன்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்லியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணணும், என்ன லிங்க்கில் போய் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் இதை ஒன்ஸ் வந்து பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உங்கள் சிக்னேச்சர், லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரைட்டிங் டிக்ளரேஷன்ஸ் இதெல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே ஒன்ஸ் வந்து பார்த்துட்டு நீங்கள் போய் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இதை ஒன்ஸ் படித்து பார்த்துட்டு நீங்கள் போய் அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் வாரிஸாக உங்களுக்கு வந்து எங்கெங்கெல்லாம் போஸ்டிங் போடுவாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அதில் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 350 வேக்கன்சிஸ் வந்து விட்டுருக்காங்க. அதில் எங்கெங்கெல்லாம் போடுவாங்கன்னு வந்து பாருங்கள். அங்கெல்லாம் எவ்வளோ வேக்கன்சிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அரியலூரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 4 வேக்கன்சிஸ், செங்கல்பட்டில் வந்து பார்த்திங்கன்னா 13 வேக்கன்சிஸ், சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா 30 வேக்கன்சிஸ், கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா 27 வேக்கன்சிஸ், கூடலூரில் வந்து 11 வேக்கன்சிஸ் இருக்குது, தருமபுரியில் வந்து 5 வேக்கன்சிஸ் இருக்குது, திண்டுக்கல்லில் வந்து 19 வேக்கன்சிஸ், ஈரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா 17 வேக்கன்சிஸ் இருக்குது, கள்ளக்குறிச்சியில் 3 வேக்கன்சிஸு, காஞ்சிபுரமில் 8 வேக்கன்சிஸு, கன்னியாகுமரியில் வந்து பார்த்திங்கன்னா 9 வேக்கன்சிஸு, கரூரில் 3 வேக்கன்சிஸ் சொல்லியிருக்காங்க, கிருஷ்ணகிரியில் வந்து பார்த்திங்கன்னா 7 வேக்கன்சி, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா 21 வேக்கன்சிஸ் சொல்லியிருக்காங்க, மயிலாடுதுறையில் வந்து பார்த்திங்கன்னா 3 வேக்கன்சிஸு, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி நிறையா சொல்லியிருக்காங்க. நாகப்பட்டினம் வந்து பார்த்திங்கன்னா 3 வேக்கன்சிஸ், நாமக்கல்லில் 10 வேக்கன்சிஸ் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பெரம்பலூரில் வந்து பார்த்திங்கன்னா 3 வேக்கன்சிஸ், புதுக்கோட்டையில் 6 வேக்கன்சிஸ் இருக்குது, ராமநாதபுரம் 2 வேக்கன்சிஸ், ராணிப்பேட்டில் 5, சேலமில் 16, சிவகங்கையில் வந்து பார்த்திங்கன்னா 6, தென்காசியில் 4, தஞ்சாவூரில் 8. உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிக் வாரிஸாக வந்து இவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து இருக்குதுன்னு ஓவராலாக எல்லா டிஸ்ட்ரிக்குமே அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. நீலகிரிஸில் வந்து 8 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க, தேனியில் வந்து 8, இதே வந்து பார்த்திங்கன்னா திருப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா 18 வேக்கன்சிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதே வந்து திருச்சிராப்பள்ளியில் வந்து 14 வேக்கன்சிஸ், தூத்துக்குடியில் 10 வேக்கன்சிஸு, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூரில் 15 வேக்கன்சிஸ் சொல்லியிருக்காங்க, திருநெல்வேலியில் 10 வேக்கன்சிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வாரிஸாகவுமே டோட்டலாக எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே எவ்வளோ வேக்கன்சிஸ்ன்னு சொல்லி தமிழ்நாடு வைஸில் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் 350 வேக்கன்சியில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே உங்களுக்கு வந்து வேக்கன்சிஸ் வந்து அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இன்கேஸ் நம்மளுக்கு போஸ்டிங் கிடச்சா நம்ம டிஸ்ட்ரிக்ட்லேயே கூட நம்மளுக்கு வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாகவே வந்து இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ
ஸோ இந்த வீடியோ யார் யாருக்காலும் யூஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கனரா பேங்க் அப்படிங்கிறது கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் தான். ஸோ கவர்மெண்ட்டில் இருக்க எல்லா ஸ்கீமுமே வந்து இதுலேயுமே வந்து இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இதில் ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயம், நம்ம சொந்த ஊர்லேயே வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ யார் யாரெல்லாம் இந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவில் வரீங்களோ அவங்க எல்லாருமே கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி ஜாப் ரிலேட்டடான கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.